நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ இன்னைக்கு என்னெல்லாமோ பண்றது. காதல்னா இதானா? ஐயோ சந்தோஷமா இருக்கியா? என்ன பண்றதுனே தெரியலையே. காதல் 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 காதல். வெயில் போட்டு வேற மாதிரி ஆயிட்டானா? காதல் காதல். டேய் நல்லா தான்டா இருந்த. என்னாச்சு உனக்கு? மென்டல் மாதிரி பண்ணீங்கிற. ஒரே மஞ்சு நடப்பா இருக்குதா. லவ் நீலாம் சொன்னாலும் திருந்த மாட்டா. பட்டு தான் திருந்துவ பாரு. போடா. காதல் 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 உயிர் சாதல் சாதல் சாதல். ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ மதுவார் யாரோ இது பார்ப்பதுவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் இதெல்லாம் லவ்வர் பாய்ஸ்க்கு தனியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது பாட்டு வேணும்னா பாத்ரூம்குள்ள போய் பாடு. ஓகே? நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இருடா என் நண்பன் சிவா வரட்டும். மூங்கில் தோட்டம் மஞ்சு கூட ஆட்டம். ஆஹா காரி துப்பியும் காதல் பண்றானே. டேய் சிவா சிவா டேய் சிவா. சொல்லு. சிவா நான் அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, அம்மா காலையில் வந்துடுவாங்கன்னு. இவன் யாரு கூட பேசுறான்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். டேய் சிவா. சந்தியா, நான் பசங்களோட இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். இவனுமா லவ் பண்றான். என்னப்பா உனக்கு? ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? கூப்பிட்ட உங்களை கையெழுத்து கூப்பிட்டுக்கிறேன், விட்டுருங்கடா. எதுக்கு வீராப்பா பேசணும் இப்படி வெட்டியா உட்காந்துருக்கணும்? ஏன் என்னாச்சு? எதுவும் தெரியாத மாதிரியே கேட்குறான். சிவா நீயே சொல்லு. இவனுக்குலாம் ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? இல்லை எந்த பொண்ணாவது இவனை பார்க்குமா? ஃபர்ஸ்ட் மூஞ்சி காட்டுங்க, பேச காட்டுங்க. நல்லா புழல் கைதி மாதிரி ரேஷன் கடையில் நிற்கிற கிளவி இவனை பார்க்குமா? இல்லை சவுத் ஆப்பிரிக்காவில் பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேஸ் கட் அப்படி. அப்படிப்பட்ட இவனை ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. ஏன்னா காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறாங்க பார்த்தீங்களா? அதை வச்சுக்கிட்டு லவ் பண்ணுது. அது அரைக்க அப்படி மாதிரி இருந்தால் லவ் பண்ணுது இல்லை? அதை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணணும்? என்ன பண்ணியிருக்கணும்? கையில் வச்சு தாங்கியிருக்கணும். தாங்கியிருக்கணும். தாங்கினானா? இல்லை, அந்த பொண்ணு அப்படியே கண்ணை கசக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நின்று நான் முக்கியமா அவங்க முக்கியமாடா அப்படின்னு கேட்குது. அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கணும்? அவதான் முக்கியம் சொல்லி அவ பின்னாடியே போயிருக்கணும்ல. அதை விட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டா. அது போடா டாஸ்ன்னு போயிருச்சு. எல்லாத்தையும் பண்ணிட்டு தலைவனை காலகட்டியில் வச்சு உட்காந்துக்காம லூசு பையன். சரி விடு சிவா. உன்னைய கேட்டா நீ என்ன சொல்லுவ? சந்தியா வந்து உன்கிட்ட வந்து உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இல்லை நான் முக்கியமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? ரெண்டு பேருமே முக்கியன்றேன். சமாளிச்சா? அப்படியே சமாளிக்க தெரியுதா உனக்கு? கிடையாது. அதாவது லைஃப் மேட்ரு. இப்போ என்கிட்ட கேட்டுச்சுன்னு வச்சுக்கேன். அதாவது மஞ்சு இந்த மாதிரி ஒரு மேட்ரு என்கிட்ட வந்து கேட்டுச்சுன்னா நான் பின்னாடியே போயிருப்பேன். ஆமா, உங்களெல்லாம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா லைஃப் மேட்ரு இல்லை எனக்கு. இது ஒரு லைஃப். இது உனக்கெல்லாம் லைஃப் கிடைத்தா டிஸ்கவரி சேனல்ல போடணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீசியஸ் உயிரினம். ஆமா கதிரு, அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசின? இல்ல அப்புறம் எதுக்கு லவ் பண்றீங்க? எனக்கு தேவைதான்டா. நீ முக்கியம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அவங்ககிட்ட சபதம் விட்டு வந்தேன் பார்த்தியா? இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா. இல்லைங்க,
உங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்குள்ள என்ன சண்டை போட்டாலும் என்ன ஃபைட்டிங் சீன்லாம் வந்தாலும் நம்மளாம் திருப்பி சேர்ந்துக்குவோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. எப்படி? அப்படி கிடையாது. அவங்களாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கேன். விடு ரொம்பலாம் வருத்தப்படுற. நாளைக்கே திரும்ப வந்து பேசிடுவாப்போ. இத்தனைக்கு சிவா அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி எதுவுமே கிடையாது. அதான் ஒரே ஒரு பொண்ணு. அண்ணா நகரில் ஒரு வீடு, அசோக் நகரில் வீடு, அடையாரில் ஒரு வீடுன்னு எல்லா வீட்டுக்குமே 5 அடி நிலக்கதை வச்சு அவங்க அப்பா செஞ்சிருக்கான். புரியுதா? இவனு 5 அடி, அந்த பொண்ணு 5 அடி, 2 பேரும் உள்ளியும் வெளியும் கிங்கிடி மங்கிடியும் சுத்திட்டு இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இவனும் குன்னக்குடியும் குண்டத்தூர் பசங்களாம் சும்மா தான் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாமா இல்லையா? அந்த அறிவு கிடையாது. பார்க்காத, அங்கே பாரு. இவனெல்லாம் காதல் பண்ணுதுன்னா அதெல்லாம் உலக அதிசயத்தில் ஒன்று. அதை விடலாமா? ஜீவா, நீங்கள் பேசிகிட்டு இருங்க. இந்த சந்தியா ஃபோன் பண்ணுறா, நான் என்னன்னு கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஐயோ, அது அவன் கரெக்டாக இருக்கான் பார்த்தியா? எத்தனை ஆக்ஷன் பிளாக்ல அவன் கூட பேஸ்கெட் பால் கிரவுண்டில் வந்து நின்றுப்பான். லவ் சீன் வந்து நான் தனியாக போயிட்டான் பார்த்தியா? இப்போ அவனுக்கு தனியாக க்ளோஸ் அப் வரும். சும்மா உட்காரு நீ. பாரியா, நீ போட்ட நாங்க பாரு போகோலையும் உனக்கு ஏற்ற மாதிரி பாட்டு ஓடு. வெற்றி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்னமா பண்ணேன்? அப்பா போட்டோவை எதுக்கு தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்ட? சொல்லு, அப்பா போட்டோவை எதுக்கு தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்ட? இத பாருடா வெற்றி, ஊருக்கு போகும்போது அப்பா உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான். அதுக்காக நீ அவர் மேல கோச்சுக்கிட்டு போட்டோவை தூக்கி போடுவியா? சாரிமா. இத பாருடா வெற்றி, அப்பா உன்னை திட்டுறாரு, அப்பப்போ உனக்கு அட்வைஸ் பண்றாருன்னு சொல்லி உனக்கு அவர் மேல வெறுப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் செல்லம் தந்தா நீ கெட்டு போயிடுவேங்கிற பயத்துல தாண்டா உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்றாரு. இது பாரு வெற்றி, அப்பாக்கு நீனா ரொம்ப இஷ்டம். அவர் வாழறதே நம்ம 2 பேருக்காக தாண்டா வெற்றி. நமக்கு இருக்கிற சொத்தே இன்னும் 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அப்ப கூட ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார்றது இல்ல. ஏன் தெரியுமா? நாளைக்கு நீ காலேஜ் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு தெரியாதது எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்பா உன்னை திட்டுறாரு, அட்வைஸ் பண்றாரு. தெரியுமா, அதுக்கு அவசியம் வரும்போது பார்ப்போமா. சாரிமா. நீ சாரி சொல்லணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லல. எங்க நீ அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டியோங்கிற பயத்துல தான் சொல்றேன். அப்பா ஃபோன் பண்றாராமா? அவருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப ஃபோன் பண்றாரு. ஏன்? அடுத்த வாட்டி கால் பண்ணா எனக்கும் கொஞ்சம் கால் பண்ண சொல்லு. டேய் வெற்றி, நீ அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றல? ரொம்ப மிஸ் பண்றமா. சரி, அப்பா ஃபோன் பண்ணாருன்னா உன் நம்பருக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகேவா? நான் ரூமுக்கு போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கதிரு, கதிரு, ஏய் வெளியில போய் சரிடா. சந்தியா, அதான் அம்மா காலையில வந்துருவாங்க. நல்லா, அப்புறம் என்ன?
ஏய் நல்லா தெரியும்ல சிவா உங்க அம்மா இல்லைல்ல. ஷோ இன்னும் எத்தனை தடவை தான் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்க போற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய் அப்பா கிட்ட உன் வீட்டில் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் போயிடலாம்ல. நானும் அதே தான் சொல்லியிருக்கேன், ஆனால் உன் வீட்டிலன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஷோ காலங்கத்தால உன் ஆளுக்கு இட்லி சுட்டு தரலன்னு யாரும் இங்கே ஃபீல் பண்ணுறா? யாரும் இல்லை, எனக்கே ஒரு ஆசை. நல்லவனுக்கு நல்லவன் படம் பார்த்துருக்கியா? அதில் ராதிகா மேடம் காலையில் 3 மணிக்கு இட்லி சுட்டு ரஜினிகாந்த் சாருக்கு செஞ்சு கொடுத்து எழுப்புவாங்களே, அதே மாதிரி எனக்கும் செய்யணும்னு ஆசை. அதான் எவ்வளோ படத்தில் ராதிகா மேம் எவ்வளோ சீன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ண வேண்டியதானே. போய் இதை பண்ணுறோம். கோச்சுக்காதிரி என் செல்லம் அல்ல, வா போலாம். இன்னைக்கு சிவா அம்மா கிட்ட மாட்டோம், அவ்வளோதாண்டி. யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லடி, வா. பார்த்து வடி. என்ன ஏதோ சத்தம் கேக்குது? சிவாங்க அம்மா ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டாங்களோ? இல்லையே, சிவா லேட்டாக தான் வருவான்னு சொன்னானே. வேற என்னவா இருக்கும்? பயப்படாம போய் பாடுறா கதிரு. பேயா இருக்குமோ? டே சிவா, டே சிவா எழுந்துடுறா. டே சிவா எழுந்துடுறா. டே சிவா எழுந்துடுறா. மஞ்சு உனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கா. டேய் எழுந்துடுறான்ற, திருட வந்திருக்கான்டா. ஆம்பளை குழந்தைய திருட வந்திருக்காங்களா? வீட்டுக்குள்ள ஏதோ திருட வந்திருக்கான்டா. வீட்டுக்குள்ள இருக்கிற திருட ஏதோ திருட வந்திருக்கா மச்சான். திருட வந்திருக்காங்க. எத்தனை பேரா? 2 பேர் பார்த்தேன்டா. கருப்பு கலர் பெட்ஷீட் முடிக்கின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்கடா. அதை நான் பார்த்தேன்டா. டேய் என்னடா பண்றது? நான் வேணா பணம் நகையெல்லாம் தூக்கி பால்கனி வரையா ரோட்ல போட்டுருவா. அதுக்கு அவங்ககிட்டே போய் கொடுத்துறேன். பணம் காசு போனா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். உயிர் போனா யாரா பதில் சொல்றது? எங்க அம்மாக்கு யாரா பதில் சொல்றது? வாங்கடா. டேய் எங்கடா யாருமே காணோம். இங்கதான் மச்சான் பார்த்தேன். இப்பதான் 2 பேரும் போனாங்க. டேய் தூக்கத்துல இருந்து களைச்சு விடுறேன்னு சொல்லி ஏதாவது பிளான் பண்ணி இப்படி பண்ண? அம்மா மேல சத்தியமா பார்த்தேன்டா. இந்த பக்கம் தான்டா போனானுங்க. பாரு கது கூட திறந்து வச்சுக்குதுடா. ஆமா. டேய் நைட்டு படுக்கும்போது நான் பூட்டு தானே வந்தேன். மச்சான் நீங்க ஒன்று பண்ணுங்க, 2 பேர் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. நான் கீழே போய் தீஃப் ஹேண்டில் பண்றேன். லூசு மாதிரி பேசாதடா. திருட வந்தவன் கையில கத்தி வேற எதனா வச்சிருக்க மாட்டானுங்க. குத்திட்டானுங்களா, என்னடா பண்ணுவேன்? டேய் நான் நரசிம்ம ஃபேமிலிடா. என்னை அழிக்கிறதுக்கு இன்னும் ஆயுதம் கண்டுபிடிக்கல. நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டேய் நாங்களும் வரோம், வாடா. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா பஞ்சு பேசியிருக்கேன்டா.
மஞ்சுடா அறிவில்ல உனக்கு நானும் தெரியாதா? மூஞ்ச பாரு. அது மஞ்சுதான் உனக்கு தெரியாது? போய் சொல்ற மச்சான், மஞ்சள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெட்ஷீட் எடுத்து மூணாவது. எத்தனை தடவை மஞ்சு மஞ்சுன்னு கத்துனா உன் காதுல விழல? திருட மிமிக்ரி பண்றான்னு நினைச்சேன். அவசரப்படாத, எதா இருந்தாலும் தையா பேசிக்கலாம். ஏய் இவரையா போடுற தொண்டக்க ஏய் கதறிட்டாலியா? அடிக்காத சொல்றல, அடிக்காத நிறுத்திடா. இருட்டுல தான்டா போர்வை போத்தி அடிச்சேன். அங்க பாரு லைட் போட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை கேட்கறதுக்குலாம் ஆள் கிடையாது. அங்க பாரு திரும்பி பாக்குறான். நம்ம ஆமா சந்தியா, எதுக்கு நீ வீட்டுக்குலாம் வந்த? இல்ல உங்க அம்மா இல்லல, அதான் நானும் மஞ்சும் பிளான் போட்டு. லூசு, நான் தான் அப்பவே போன்லயே வேணான்னு சொன்னல. எதுக்கு தேவலாம் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்துக்கிட்டு? எல்லாம் ஒரு சர்ப்ரைஸா பண்ணலாமே தான். நல்லா சர்ப்ரைஸ் கொடுத்த. இன்னும் கொஞ்சம் போயிருந்து பைப்பாலே மாட்டே போந்துருப்பேன். நான் அப்பவே சொன்ன வரலன்னு. நீ தான் டிஃபன் செய்யணும் அதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. போதுமா? டேய் சிவா, உங்க அம்மா 5 மணிக்கு வந்துருவாங்க. மணி 6 ஆச்சுடா. டேய் ஜீவா, அம்மா ஒரு டைம் ஆயிடுச்சுடா. ஐயோ ஆன்ட்டி வந்துருவாங்களா? மஞ்சு மஞ்சு வா, மஞ்சு போயிடலாம். மஞ்சு நீ வா போற. வாய் அப்படி ஒரு 10 நிமிஷம் பிளே ஸ்டேஷன். காலேஜுக்கு போக வச்சுக்கிறேன். போங்க 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 போங்க. சந்தியா பாய். பாய் சிவா. டேய் உங்க அம்மா வந்துட்டாங்கடா. டேய் அம்மா வந்துட்டாங்களாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அப்பா பேரு ரகுநாத், correspondent of modern college. ஆர் சிவாடா. ஹலோ, என்னம்மா தூங்கிட்டியா? ஹலோ, என்ன பதிலே காணோம்? ஹலோ, கேக்குதா இல்லையா? நான் வெற்றி பேசுறேன். வெற்றி, நீடா? எப்படிடா இருக்க? அம்மா இல்ல? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? நான் வெற்றி பேசுறேன். வெற்றி, நீயாடா? எப்படிடா இருக்க? அம்மா இல்ல? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்?
அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீங்க யார் எனக்கு? என்னடா கேள்வி இது? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு நீங்க யாரு? டேய், நான் உனக்கு அப்பாடா. அப்ப சிவாக்கு? சொல்லுங்கப்பா, அப்ப சிவாக்கு நீங்க யாரு? நீங்க தான் அப்பான்னு சொல்லி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கான். இங்க பார், நான் இதெல்லாம் உங்ககிட்ட நேர்ல வந்து பேசிக்கிறேன். அம்மா எங்க? அவங்க கிட்ட போன கொடு. டேய், அம்மாவை கூப்பிடுடா. நீங்க நேர்லலாம் அப்புறம் வந்து பேசிக்கலாம். எனக்கு தேவைலாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க அவனுக்கு யாருன்ற விஷயம் எனக்கு தெரியணும். அவன் இன்னொரு வாட்டி மட்டும் அப்படி சொல்லிட்டோம், சத்தியமா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிடுவேன். சொல்லுங்கப்பா, அவனுக்கு நீங்க யாரு? அப்பா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? டேய், ஆமாண்டா, அவன் உன் அண்ணன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காது. நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னை நேர்ல பார்த்து நான் பேசுறேன். போனை வச்சுடு.